தோசை மிளகாய் பொடி வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்து வந்து எடுத்திருக்கேன். அதுபோல் வெள்ளை எள்ளு, எப்பயுமே கருப்பு எள்ளு வெள்ளை உளுந்து போடுவேன். அதனால் உள்டாவாக எடுத்திருக்கேன். 250 கிராம் கருப்பு உளுந்து, 250 கிராம் வெள்ளை எள்ளு, 250 கிராம் கடலைப்பருப்பு, 20 மிளகாய் வத்தல், பெருங்காயம், உப்பு எல்லாத்தையுமே தனித்தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். முதல்ல மிளகாய் வத்தலையும் உப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் நல்லா வந்து கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுக்கெடுக்கணும். கற்பூரத்தம் பருப்பு நல்லா செவக்க வறுக்கெடுத்துடும். எல்லாத்தையுமே சிம்மில் கேஸை வச்சு தான் வறுக்கணும். எள்ளு வந்து நான் 150 கிராம் எள்ளு மட்டும் பொடிச்சு போட்டிருக்கேன். பாதி எள்ளு பொடியே வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஆற வச்சு நல்லா வந்து மொத்தமாக திரிக்காமல் முதல்ல மிளகாய் வத்தல் திரிச்சிட்டு, அப்புறம் கடலைப்பருப்பு திரிச்சிட்டு, அப்புறம் உளுத்தம்பருப்பு திரிச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, அப்புறம் தோசையை நல்லா ஊற்றி எப்படி இருக்குது இந்த மிளகாய் அப்படின்னு போட்டு பார்க்குறதுக்காக நல்லா பொடி தூவி நல்லா நெய் ஊற்றி இன்றைக்கி வந்து பொடி தோசை, சாதா தோசை வச்சு நல்லா சட்னி வச்சு இந்த மிளகாய் பொடியை வச்சுருக்கேன். நல்லா மிளகாய் பொடியை கலந்து ஒரு வேணுங்க ஒரு பாட்டிலில் கொஞ்சம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கும்.